இப்படியே நின்று வாசித்தர். சரி. தில்லையுள் கூத்தனே தில்லையும் ஆனகரு கூத்து ஏற்றுவனே தென்பாண்டி நாட்டானே. நிறுத்திக்க. தென்பாண்டி நாட்டான் என்பது உரையாசிரியர்கள் தில்லைக்கு தெற்கே என்று உரை எழுதுவாங்க. நேற்றைய பாடத்தில் அது பதிஞ்சிருக்கிறோம். அடுத்தது அல்லல் பிறவி அறுப்பானே துன்பத்திற்கிடமான பிறவி வேரை அறுப்பவனே. கட்டுநிலையில் இருக்கிற உயிர்களுக்கு பிறவி துன்பமானது. அதனால தான் வினைப்பிறவி என்கின்ற வேதனைனாரு. தொல்லை இரும்பிறவின்னு சொன்னோம் என்று பிற்காலத்தில் சொல்கிறாங்க. கட்டுநிலையில் இருக்கிற உயிர்களுக்கு பிறவி துன்பம், சுத்தநிலை உயிர்களுக்கு பிறவி இன்பம். புழுவாய் பிறக்கினும்னு அப்பர் சொன்னாலும் அது சுத்தநிலை. மீண்டும் பிறப்பு உண்டேல் என்று காரைக்கால் அம்மையார் சொன்னாலும் அது சுத்தநிலை. மனித பிறவி வேண்டுவதே என்று அப்பர் சொன்னாலும் அது சுத்தநிலை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கே மாணிக்கவாசகர் சொன்னது கட்டுநிலை உயிர்களுக்கு பிறவியால் வருகிற துன்பத்தை சொன்னார். அடுத்த வரிவம் ஓ என்று அறற்றி. ஓ என்பது மகிழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியில் தொடர்ந்து பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சொல்லற்கு அறியானை சொல்லி பாராட்டுதற்கு ஆகாத அருமைப்பாடு உடையவனை. இதில் நின்று சொல்ல அப்போ தான் ரெக்கார்டாகும். சொல்லற்கரியானை என்பது பாசஞானத்தால் சொல்ல முடியாதவன், பதிஞானத்தால் சொல்ல முடிந்தவன் அர்த்தம். மாணிக்கவாசகர் சொல்லற்கரியானை சொல்லினா பதிஞானத்தால் சொல்லின்னு அர்த்தம். அப்பரே இறைவன் நாவுக்கரசருங்கிறாரு, அவர் சொன்னது பதிஞானம். ஞானசம்பந்தர் பதிஞானம் பெற்று தான் பாடுறார். ஓமையிலா சிவனடியே சிந்திக்கும் என்ற பாட்டு அதை சொல்லுது. மாணிக்கவாசகர் நாயேனை தன்னடிகள் பாடுவித்தங்கிறார். எனவே ஞானிகள் பாடியதெல்லாம் பதிஞானத்தில். சொல்லி இன்றைய இயன்ற மட்டும் பாராட்டி. அதாவது இறைவனை சொல்ல முடியலங்கிறதுக்காக